சூரத்துல் பக்ரா வசனம் 21 மற்றும் 22. மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள். அதனால் நீங்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளலாம். அவனே உங்களுக்கு பூமியை விரிப்பாகவும் வானத்தை கூரையாகவும் அமைத்தான். அவனே வானிலிருந்து மழை நீரை பொழியச் செய்து அதன் மூலம் கனி வகைகளை உங்களுக்கு உணவாக விளையச் செய்தான். எனவே இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே ஏக இறைவனான அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் ஓரிரை கோட்பாட்டை தவ்ஹீத் விவரிக்கத் தொடங்குகின்றான். அதற்குச் சான்றாக மனிதர்களுக்கு தான் செய்த அருட்கொடைகளை குறிப்பிடுகின்றான். இல்லாமையில் இருந்து இருப்புக்கு கொண்டு வந்ததன் மூலம் மனிதர்கள் மீது அருள் புரியத் தொடங்கிய இறைவன் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான அருட்கொடைகளை அவர்களுக்கு அள்ளி வழங்கி தன் அருளை முழுமையாக்கினான். அவனே இந்த பூமியை ஒரு விரிப்பை போன்று சமதரையாகவும் மிதித்து நடப்பதற்கு இயைந்த உறுதி வாய்ந்த தளமாகவும் உயரமான மலைகளால் நிலைநிறுத்தப்பட்டதாகவும் அமைத்தான். இஃதன்றி அவனே வானத்தை கூரையாக அமைத்தான். வானத்தை நாம் பாதுகாக்கப்பட்ட கூரையாக அமைத்தோம். ஆயினும் அதன் சான்றுகளை அவர்கள் புறக்கணிக்கின்றனர் என்னும் வசனம் இதையே குறிப்பிடுகின்றது. மேலும் மனிதர்களுக்கு தேவை ஏற்படும் நேரங்களில் வான் மேகத்திலிருந்து அவனே மழையை அருள்கின்றான். அந்த மழை மூலம் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் வேண்டிய பயிர் மற்றும் பழ வகைகளை அவன் விளையச் செய்கின்றான். இங்கு 22ஆம் வசனத்தில் வானத்தை கூரையாக அமைத்தான் என்னும் தொடரில் கூரை என்பதை குறிக்க பினாவு என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு கட்டடம் என்பதே சொற்பொருளாகும். இருப்பினும் இங்கு அதற்கு கூரை அல்லது முகடு என்று பொருள். மற்றொரு வசனத்தில் சகஃப் கூரை என்னும் சொல்லே ஆளப்பட்டிருப்பது இதற்கு சான்றாகும். இதை போன்றே வான் என்பதை குறிக்க சமாவு என்னும் சொல் இவ்வசனத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு வானம் என்று பொருள் இருந்தாலும் இங்கு வான் மேகமே நோக்கமாகும். இணை கற்பிக்காதீர். ஆக அல்லாஹ்வே படைப்பாளன், உணவளிப்பவன், அகிலத்திற்கும் அதில் வாழ்கின்ற அனைவருக்கும் அதிபதி. ஆதலால் வழிபாடு செய்யப்படுவதற்கு அவன் ஒருவனே தகுதி படைத்தவன். அவனுக்கு இணையாக வேறு யாரையும் கருதலாகாது. எனவேதான் தெரிந்து கொண்டே அந்த அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் என்று தொடர்ந்து இவ்வசனம் கூறுகிறது. நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் பார்வையில் மிக பெரும் பாவம் எது என்று நான் கேட்டேன். அவர்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பதுதான் என்று கூறினார்கள். முஆத் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா என்று கேட்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவனுக்கு யாரையும் இணையாக்காமல் அவனை மட்டுமே அடியார்கள் வழிபடுவதாகும் என்று விடையளித்தார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்: அல்லாஹும் இன்ன நபரும் நாடினால் இது நடக்கும் என்று உங்களில் யாரும் சொல்ல வேண்டாம். மாறாக அல்லாஹ் நாடி பின்னர் இன்ன நபரும் நாடினால் இது நடக்கும் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹும் நீங்களும் நாடினால் இன்னது நடக்கும் என்று கூறினார். அப்பொழுது, அல்லாஹுக்கு என்னை இணையாக ஆக்குகிறீரா? அல்லாஹ் நாடினால் மட்டுமே இன்னது நடக்கும் என்று கூறுக என்று அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஓரிரை கோட்பாட்டின் தூய்மையை காக்க வேண்டும் என்பதற்காக கூறப்பெற்றவையே என்பது குறிப்பிடத்தக்கவையாகும். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை மட்டுமே வழிபடுங்கள் என்று 21ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பதில் மனிதர்களே என்பது இறை மறுப்பாளர்கள் மற்றும் நய வஞ்சகர்கள் ஆகிய இரு பிரிவினரை குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதாவது, உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை ஒருவன் என்று நம்புங்கள். அவன் அல்லாத வேறு யாரும் உங்களுக்கு உணவளிக்கும் இறைவன் கிடையாது என்பதை அறிந்து கொண்டே பயனோ இடரோ அளிக்க இயலாத பொய் தெய்வங்களை அவனுக்கு இணையாக்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு அழைப்பு விடுக்கும் ஓரிரை கோட்பாடுதான் உண்மையானது. அதில் எந்த ஐயமும் இல்லை என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள் என்னும் தொடரில் இணைகள் என்பதை குறிக்க அந்தாத் என்னும் சொல்லுக்கு நிகர்கள் என்று பொருள்.
இதன்படி நீங்கள் அல்லாஹுக்கு நிகர்களை கற்பிக்காதீர்கள் என இத்தொடரின் பொருள் அமையும் என அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியுள்ளார்கள். முஜாஹித் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இறைவன் என்ற செய்தியை தௌராத் மற்றும் இன்ஜீல் ஆகிய முந்தைய வேதங்களில் படித்து தெரிந்து கொண்டிருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு இணைகளை கற்பிக்காதீர்கள். இவ்வசனத்தின் ஒளியில் ஒரு நபிமொழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தன் தூதர் யஹ்யா பின் ஜக்கரியா அவர்களுக்கு 5 கட்டளைகளை நிறைவேற்றுமாறும் அவற்றை செயல்படுத்தும்படி இஸ்ரவேலர்களை தூண்டுமாறும் உத்தரவிட்டான். ஆனால் அவற்றை இஸ்ரவேலர்களிடம் சொல்லாமல் யஹ்யா அவர்கள் காலதாமதம் செய்ய முனைந்தார்கள். இந்நிலையில் இறைத்தூதர் ஈசா அவர்கள் யஹ்யா அவர்களிடம் அல்லாஹ்வின் உத்தரவை நினைவுபடுத்தி, அதை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா அல்லது நான் நிறைவேற்றி விடட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு, சகோதரரே, எனக்கு முன்னர் நீங்கள் அதை செய்துவிட்டால் காலம் தாழ்த்திய குற்றத்திற்காக நான் பூமியில் புதையுண்டு விடுவேனோ அல்லது வேறு தண்டனை ஏதும் எனக்கு வழங்கப்படுமோ என அஞ்சுகின்றேன் என்று யஹ்யா அவர்கள் கூறினார்கள். பின்னர் யஹ்யா அவர்கள் ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் நிரும்ப இஸ்ரவேலர்களை திரட்டி மேடையில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்துவிட்டு பேசத் தொடங்கினார்கள். 5 கட்டளைகளை நான் நிறைவேற்ற வேண்டுமென்றும் அவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி உங்களையும் செய்ய தூண்ட வேண்டுமென்றும் எனக்கு அல்லாஹ் ஆணையிட்டுள்ளான். அவை யாவன: 1. அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வழிபடுங்கள். அவனுக்கு வேறு யாரையும் இணையாக்காதீர்கள். அவ்வாறு இணை வைப்பதானது அடிமை ஒருவரின் நிலையை ஒத்திருக்கிறது. அவ்வடிமையை ஒருவர் தனிப்பட்ட முறையில் தனக்கு சொந்தமான பொன் அல்லது வெள்ளியை கொடுத்து விலைக்கு வாங்கினார். ஆனால் அந்த அடிமையோ வேலை செய்து அதில் கிடைத்த வருமானத்தை எஜமானிடம் அளிக்காமல் வேறு ஒருவரிடம் கொடுத்தான். தம்முடைய அடிமை இவ்வாறு செயல்படுவது உங்களில் யாருக்குத்தான் மகிழ்ச்சி அளிக்கும்? இதை போன்றே அல்லாஹ் உங்களை படைத்து உங்களுக்கான வாழ்வு ஆதாரங்களை வழங்கியிருக்கின்றான். எனவே அவன் வழங்கியவற்றை அனுபவித்து கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை மற்றவர்களுக்கு செய்யலாமா? ஆகவே அல்லாஹ்வையே வழிபடுங்கள். அவனுக்கு வேறு யாரையும் இணையாக்காதீர்கள். 2. அல்லாஹ் தன்னை தொழுமாறு உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். தொழுது கொண்டிருக்கும் தன் அடியாரின் முகத்தை இறைவன் கூர்ந்து கவனிக்கின்றான். எனவே நீங்கள் தொழும்போது இங்கும் அங்கும் திரும்பாதீர்கள். 3. நோன்பு நோற்குமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். நோன்பு நோற்பவரின் நிலையானது ஒரு கூட்டத்தில் தமது கைப்பை நிரம்ப கஸ்தூரியை வைத்து கொண்டிருக்கிற ஒருவரின் நிலையை ஒத்திருக்கிறது. அந்த கஸ்தூரியின் மணத்தை அந்த கூட்டத்திலுள்ள ஒவ்வொருவரும் பெறுவர். நோன்பு நோற்பவரின் வாய் வாடையானது அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாசனை விட அதிக மனம் கமழக்கூடியதாகும். 4. தர்மம் செய்யுமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். தர்மம் செய்பவரின் நிலையானது எதிரிகளால் கைது செய்யப்பட்டு 2 கைகளும் கழுத்தோடு இணைத்து கட்டப்பட்டு சிரச்சேதம் செய்வதற்காக கொண்டு செல்லப்படுகின்ற கைதியின் நிலையை ஒத்திருக்கிறது. அப்பொழுது அந்த கைதி, நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஏதேனும் பிணைத்தொகை செலுத்துவதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டுதானே என்று கேட்டுக்கொண்டே தமது உயிரை அவர்களிடமிருந்து காக்க தம்மிடமிருந்த எல்லாவற்றையும் பிணையாக செலுத்தினான். இறுதியில் அவர்களிடமிருந்து விடுதலையும் பெற்றுவிட்டார். 5. அல்லாஹ் தன்னை அதிகமாக நினைவு கூர்ந்து துதிக்குமாறும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அவ்வாறு இறைவனை நினைவு கூர்ந்து துதிப்பவரின் நிலையானது எதிரியால் வேகமாக பின்தொடரப்பட்டு தேடுகின்ற ஒரு மனிதரின் நிலையை ஒத்திருக்கிறது. அவர் பாதுகாப்பான கோட்டை ஒன்றில் நுழைந்து தன்னை தற்காத்து கொண்டார். அடியார் ஒருவர் இறை தியானத்தில் திளைத்திருக்கும் போதுதான் ஷைத்தான் என்னும் பகைவனின் தீங்கிலிருந்து பெரிதும் பாதுகாப்பு பெறுகிறார். இந்த செய்தியை தம் தோழர்களிடம் தெரிவித்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் எனக்கு ஆணையிட்டுள்ள 5 கட்டளைகளை நிறைவேற்றுமாறு நானும் உங்களுக்கு ஆணையிடுகின்றேன் என்று கூறினார்கள். அவை: 1. சமூக கட்டமைப்பு. 2. தலைவரின் ஆணையை செவியேற்றல். 3. தலைவருக்கு கட்டுப்படல். 4. பிறந்தகத்தை துறந்து ஹிஜ்ரத் செய்தல். 5. அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் புரிதல் ஆகியவை ஆகும். ஒருவர் சமூக கட்டமைப்பிலிருந்து ஒரு சாணளவு வெளியேறினாலும் அவர் மீண்டும் அதனுள் திரும்பி வரும் வரை இஸ்லாம் என்னும் கட்டை தமது கழுத்திலிருந்து கழற்றி கொண்டு விட்டார். யார்
அறியாமை கலாச்சாரத்திற்கு அழைப்பு விடுக்கிறாரோ அவர் முழந்தாளிட்டவர்களாக நரகத்திற்கு இழுத்து வரப்படுவோரில் ஒருவராக இருப்பார். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, அல்லாஹ்வின் தூதரே, அவர் தொழுதாலும் நோன்பு நோற்றாலுமா என நபித்தோழர்கள் வினவினர். ஆம், தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் தம்மை முஸ்லீம் என்று அவர் கருதி கொண்டாலும் சரியே. முஸ்லீம்களை அவர்களுக்கு அல்லாஹ் பெயரிட்டபடியே அல்லாஹ்வின் அடியார்கள், இறை நம்பிக்கையாளர்கள், இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்றே அழையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏக இறை கோட்பாடு. இவ்வசனங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேண்டும் என வலியுறுத்துவதன் மூலம் ஓரிரை கோட்பாட்டிற்கான ஆதாரமாக திகழ்கின்றன. ஒருவர் இவ்வுலகத்தின் படைப்புகள் குறித்து சிந்தித்தால் அவற்றை படைத்தவனின் ஆற்றல், விவேகம், அறிவு, உறுதி மற்றும் அவனது மகத்தான அதிகாரம் ஆகியவற்றை நிச்சயம் அவர் புரிந்து கொள்வார். ஏனெனில் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கும் அவன் ஒருவன்தான் என்பதற்கும் இந்த அகிலமே சான்றாகும். அரபு கிராமவாசி ஒருவரிடம் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று வினவப்பட்டது. அவர் சொன்னார், அல்லாஹ் தூயவன். என்ன ஆச்சரியம்! ஒட்டக சாணம் ஒட்டகம் ஒன்று உள்ளது என்பதையும் பாதச்சுவடுகள் அங்கு நடந்தவன் ஒருவன் உள்ளான் என்பதையும் புலப்படுத்தும் போது, விண்மீன்கள் நிறைந்த வானமும் அகன்ற பாதைகளை கொண்ட பூமியும் அலைகள் ஆடும் கடல்களும் கைதேர்ந்த நுட்பமிக்க இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அறிவிக்காதா என்ன? பக்ருத்தீன் அல் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அப்பாசிய மன்னர் ஹாரூன் அல் ரஷீத் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம் எனும் இதே கேள்வியை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், மனிதர்கள் பேசும் மொழிகள் வேறுபட்டிருப்பதும் உயிரினங்கள் வெளிப்படும் ஒலிகளும் ராகங்களும் மாறுபட்டிருப்பதும் இறைவன் ஒருவன் உள்ளான் என்பதை உணர்த்தும் சான்றுகளாகும் என பதிலளித்தார்கள். கடவுள் மறுப்பாளர்களான சிலர் இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இறைவன் இருக்கின்றானா என வினவினர். நான் எனக்கு கிடைத்த ஒரு செய்தி குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். என்னை சற்று சிந்திக்க விடுங்கள். அந்த செய்தியானது, சரக்குகள் நிறைந்த கப்பல் ஒன்று, அதில் காவலர்களும் இல்லை, அதை செலுத்தும் மாலுமிகளும் இல்லை. அது எதிரில் வரும் பேரலைகளை எல்லாம் கிழித்து கொண்டு தானாகவே செல்கிறது, தானாகவே வருகிறது. அதை செலுத்துபவர் யாரும் இல்லாத நிலையிலேயே அது தன் விருப்பப்படி தானாகவே கடலில் ஓடுகிறது. இதை குறித்துத்தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர்களிடம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது, என்ன, கப்பல் ஒன்று செலுத்துவார் யாருமின்றி கடலில் தானாகவே சென்று வருகிறதா? அறிவுள்ள எவனும் இவ்வாறு சொல்ல மாட்டான் என்று நார்த்திகர்கள் கூறினர். அப்படியா? உங்கள் வாதப்படி சாதாரண கப்பல் ஒன்றே செலுத்துவார் யாருமின்றி நகர இயலாது என்றால், விண்ணும் மண்ணும் அவற்றிலுள்ள உறுதி வாய்ந்த பொருட்களும் இயங்க அவற்றை இயக்கும் படைப்பாளன் ஒருவன் தேவையில்லையா என்று அபு ஹனிஃபா அவர்கள் திருப்பி கேட்டார்கள். பதில் சொல்ல இயலாமல் வந்தவர்கள் வாயடைத்து போயினர். பின்னர் அவர்கள் தமது கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டு அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் அவர்கள் கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவினர். இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்ற இதே வினா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமும் தொடுக்கப்பட்டது. அதற்கு அவர்கள், இதோ முசுக்கட்டை மரத்தின் இலையை பார்த்திருக்கிறீர்களா? அதன் சுவை ஒன்றுதான். ஆனால் அந்த இலையை பட்டுப்புழு உண்டுவிட்டு பட்டு நூலை தருகிறது. அதே இலையை தேனீ சாப்பிட்டுவிட்டு தேனை தருகிறது. ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் அதை உண்டுவிட்டு விட்டையையும் சாணத்தையும் தான் தருகின்றன. அதே இலையை மான்கள் தின்றுவிட்டு மணமிக்க கஸ்தூரியை தருகின்றன. இத்தனைக்கும் பொருள் ஒன்றுதான். இந்த வித்தியாசத்தை நிர்ணயிக்கும் ஆற்றல் மிகு ஒருவன் உள்ளான் என்பதற்கு இது சான்றல்லவா என்று பதில் கூறினார்கள். இறைவன் இருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், ஒரு பாதுகாப்பான கோட்டை பளிங்கு போன்றது. அதன் வெளிப்புறம் வெள்ளியை போன்று வெண்மையாகவும் உட்புறம் சுத்தமான பொன் நிறமாகவும் உள்ளது. அதற்கு நுழைவாயிலோ வேறெந்த வழியோ கிடையாது. இந்நிலையில் திடீரென அக்கோட்டையின் சுவர் பிளக்கிறது. அதிலிருந்து செவிப்புலனும் கண் பார்வையும் உள்ள ஒரு உயிர் வெளிவருகிறது. பொலிவான தோற்றமும் இனிமையான குரலும் அந்த உயிருக்கு உண்டு. அதாவது
முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளிவருகிறது. இதை சாதித்தவன் அந்த இறைவன் அன்றி வேறு யார் என்று கூறினார்கள். இதே கேள்வி அபு நுவாஸ் என்னும் கவிஞரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறினார், தாவரங்களை யோசித்துப் பார், அதில் அந்த மன்னன் வைத்துள்ள தடயங்களை கவனி. மரகதக் கிளைகள் மீது பொன் விழிகளால் அண்ணாந்து பார்க்கும் இலைக்கண்கள், அவை சாட்சியம் சொல்கின்றன இறைவனுக்கு இணையில்லை என. கவிஞர் இப்னுல் முஅத்தஸ் கூறினார், விந்தைதான், அவனுக்கு எவ்வாறு தான் மாறு செய்கின்றனரோ, மறுப்போர் எவ்வாறு தான் அவனை மறுக்கின்றனரோ, அனைத்து பொருட்களிலும் அவனுக்கோர் சான்று நற்சான்று பகரும் அவன் ஏகன் என்று. வேறு சிலர் கூறுகின்றனர், பரந்து விரிந்த நெடிதுயர்ந்த வானங்கள், அவற்றில் மிதக்கும் ஒளி சிந்துகின்ற கோள்கள் மற்றும் விண்மீன்கள், அவை தினமும் தாமே சுழன்று கொண்டு பிற கோள்களையும் சுற்றி வருகின்ற விதம், பூமியை அதன் எல்லா புறங்களிலும் சூழ்ந்துள்ள கடல்கள், பூமி அசையாமல் நிலையாக இருக்கவும் அதில் வசிப்போர் அமைதியாக இருக்கவும் வேண்டி அதன் மீது நிறுத்தப்பட்டுள்ள வெண்மை, சிவப்பு மற்றும் அடர்ந்த கருமை ஆகிய பலவண்ண மலைகள் உள்ளன எனும் வசனத்திற்கு ஒப்ப நிறத்தாலும் தோற்றத்தாலும் வேறுபட்ட பல மலைகள், மக்களின் பயன்பாட்டிற்காக ஒரு பகுதியிலிருந்து வேறொரு பகுதி வரை பாய்ந்தோடும் ஆறுகள், பூமியில் பரவியிருக்கும் பல்வேறு உயிரினங்கள், மண்ணும் நீரும் ஒத்த இயல்புடையதாக இருந்தும் அவற்றால் முளைத்த பல்வேறு தோற்றமும் நிறமும் சுவையும் கொண்ட தாவரங்கள் ஆகியவற்றை ஒருவர் ஆழ்ந்து சிந்தித்தால் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதற்கும், அவன் மகத்தான ஆற்றல் படைத்தவன், மதிநுட்பம் வாய்ந்தவன் என்பதற்கும், தன் படைப்புகள் மீது அவன் கருணை மிக்கவன், அன்புடையவன், பரோபகாரி என்பதற்கும் அத்தாட்சி உண்டு என்பதை நன்கறியலாம். இதை நிரூபிக்கும் வசனங்கள் குர்ஆனில் நிறைய உண்டு. அல்லாஹ்வை தவிர வேறெந்த இறைவனும் இரட்சகனும் இல்லை. அவனையே முழுமையாக சார்ந்திருப்பதோடு எல்லா விஷயங்களிலும் அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன்.